ஒரு நாட்டில் ஒரு நாளைக்கு ஒரு தடவை நிலநடுக்கம் வந்துச்சு அப்படின்னாலே அந்த மக்கள் பெரிய லெவலில் பயப்படுவாங்க. ஜப்பான் மாதிரியான கண்ட்ரீஸ் அதுக்கு விதிவிலக்கு தான். ஆனால் இப்போ அந்த லிஸ்ட்டில் ரஷ்யாவும் சேர்ந்துருக்கு அப்படிங்கிறது தான் ஆச்சரியத்திலும் ஆச்சரியம். ரஷ்யாவில் அடுத்தடுத்து 3 நிலநடுக்கங்கள், அதுவும் 7.4 அளவிற்கான நிலநடுக்கம் பதிவாயிருக்கு. இது மிகப்பெரிய அளவிலான சுனாமிக்கான எச்சரிக்கை பதிவு அப்படின்னு ரஷ்யாவில் இருந்து இப்போ மிகப்பெரிய அலர்ட் ஒன்று கிளம்பியிருக்கு. இந்த அலர்ட் அப்படிங்கிறது இயற்கையாகவே இது சுனாமிக்கான எச்சரிக்கையாக மாறி இருக்கா, இல்லை இந்த நிலநடுக்கம் செயற்கையாக உருவாக்கப்பட்டதா அப்படிங்கிற அந்த கொஸ்டின் மார்க்கும் இருக்குது. ரஷ்ய அதிபர் புட்டின் வேறு ஏதேனும் காய்களை நகர்த்தி இருக்கிறாரா அப்படிங்கிற மாதிரியான கொஸ்டின், அதற்கான ஆன்சர் தான் இந்த வீடியோ. இதோடு சேர்த்து உக்ரைன் ரஷ்யா பீஸ் டீல் வேற இப்போ பேச்சுவார்த்தையை தொடங்க போகிறாங்க. என்ன நடந்துக்கிட்டு இருக்கு ரஷ்யாவை சுற்றி? ஒட்டுமொத்த உலக நாடுகளுடைய பார்வையும் இப்போ ரஷ்யா மேலே தான் இருக்குது. நம்முடைய பார்வையையும் ஒரு 10 நிமிடம் அவங்களுக்காக ஒதுக்கலாம். வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்டா இல்லை நியூஸ் ரீடரா வரணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்படின்னா இது உங்களுக்கான பெரிய வாய்ப்பு. ஒரு பெரிய இலக்கோட அதற்கான முதல் படிக்கட்டு தான் இந்த பயிற்சி பட்டறை. தியரிட்டிக்கல் அண்ட் பிராக்டிக்கல் கிளாஸினுடைய முடிவில் சர்டிஃபிகேட்டும் கொடுக்கப்படும். தொடர்புக்கு 94493594 என் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா 94493594 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. Ой, кошмар. Ой-ой-ой-ой-ой-ой-ой. Ой, мама моя дорогая. Ой, ой, господи. Вадик, как трясет. Ой, кошмар. பசிபிக் சுனாமி எச்சரிக்கை மையம் இவங்க இந்த கம்சட்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீபகற்பத்துக்கு சுனாமி எச்சரிக்கையை விடுக்கிறாங்க. இந்த கம்சட்கா அப்படிங்கிற தீபகற்பம் எங்கே இருக்குது அப்படின்னா ரஷ்யாவினுடைய ஒரு பகுதியாக இருக்குது. இந்த தீபகற்பத்துக்கு இப்போ ஏன் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற முதல் கேள்வி. ரெண்டாவது, அடுத்தடுத்து ஏற்பட்டு இருக்கக்கூடிய நிலநடுக்கங்களால் ரஷ்யா முழுவதுமாக ஆட்டம் கண்டு போயிருக்கு. முதல்ல மக்கள் என்ன நினச்சாங்க அப்படின்னா இது உக்ரைன்லேருந்து ஏவப்படக்கூடிய மிசைல்னால் ஏற்பட்டு இருக்கக்கூடிய தாக்கம் அப்படின்னு தான் நினச்சாங்க. ஆனால் இது அதனால் ஏற்பட்டது அல்ல அப்படிங்கிறத கொஞ்ச நேரத்துக்குள்ளே அவங்க உணர்ந்துக்கிட்டாங்க. காரணம் என்னென்னா பில்டிங் எல்லாமே டோட்டலாக ஷேக் ஆகுது. ஷாப்பிங் மாலில் இருக்கக்கூடியவங்க மக்கள் எல்லாமே வெளியில் ஓடி வராங்க. மிசைல் எதுவும் அட்டாக் ஆகிருக்கா அப்படின்னு பார்த்தா எதுவுமே அந்த மாதிரி தாக்குதல் எதுவும் நடத்தப்படலை. அப்புறம்தான் மக்களுக்கு புரியுது இது 7.4 அளவிற்கான ரிக்டர் அளவுகளில் பதிவாகி இருக்கக்கூடிய நிலநடுக்கம்னு ரஷ்ய அரசு ஸ்புட்னிக் அண்ட் ஆர்டி நியூஸில் தனது அரசு அலுவலக செய்தி சேனல்களில் வெளியிடுறாங்க. உடனே அடுத்தடுத்து மக்கள் தன்னுடைய வீடுகளுக்குள்ளே தஞ்சம் புகுறாங்க, சாலையோரம் குடிபுகுறாங்க. இந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் அடுத்தடுத்து அரங்கேறுது. தொடர்ச்சியாக 3 நிலநடுக்கங்கள் வரிசையாக ஏற்படுது. 6.3 அப்படிங்கிற அந்த அளவு, 5.4 அப்படிங்கிற ரிக்டர் அளவுகோலில் அது ஒரு பதிவாயிருக்கு. அதற்கு பிறகு 5 அப்படிங்கிற அளவிற்கு போனா போகுது அப்படிங்கிற அளவுக்கு ஒரு நிலநடுக்கம் பதிவாயிருக்கு. இப்படி தொடர்ச்சியாக ரஷ்யா முழுவதும் அரங்கேறி இருக்கக்கூடிய நிலநடுக்கத்தால் மக்கள் மிகப்பெரிய அளவிலான அச்சத்துக்கு ஆளாயிருக்காங்க. இது பத்தாததுக்கு ஷிவிலுச் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு வோல்கானா, அதாவது எரிமலை, அது ஒன்றும் அப்படியே வெடித்து சிதறக்கூடிய காட்சிகளையும் பார்க்க முடியுது. இது தொடர்பாக வீடியோக்களை நம்மளால் அப்லோட் பண்ண முடியல. ஏன்னா எரிமலையினுடைய வீடியோக்களை அப்லோட் பண்ணுறது சில சிரமங்கள் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான எரிமலை வெடிப்பு அப்படிங்கிறது அரிதிலும் அரிதாக நடக்கக்கூடியது அப்படிங்கிறாங்க. கடந்த 1900 அப்படிங்கிற அந்த ஆண்டில் தான் இப்படி ஒரு பெரிய சேதம் அப்படிங்கிறது ரஷ்யாவுக்கு ஏற்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு எரிமலை வெடிப்பு அப்படிங்கிறது டெக்டானிக் அப்படிங்கிற 2 பிளேட்டுகளுக்கு இடையில், பூமிக்கு அடியில் வெவ்வேறு
பகுதிகள் இருக்குது, பாறைகள் இருக்குது, அதற்கடியில் நீர் இருக்குது, அதற்கு பிறகு வந்து பாறைகள் இருக்குது. இது ஒன்றோடு ஒன்று உரசும் சொல்கிறாங்க. இந்த டெக்டானிக் பிளேட்டுகள் ஒன்றோடு ஒன்று உரசும் போது, தேய்மானம் ஏற்படும் போது பூமிக்கு அடியில் கடற்பரப்புக்கு உள்ள ஒரு சின்ன சேஞ்ச் ஓவர் நடக்கும். அப்படி சேஞ்ச் ஓவர் நடக்கும்போது கடலுக்கு அடியில் இருக்கக்கூடிய தண்ணி அப்படியே மேலெழும்பும். அப்படி மேலெழும்போது அலைகளில் மாற்றம் ஏற்படும். அலைகளுடைய இயற்கைக்கு மாறான அந்த மாற்றத்தினால ஒரு அலை மேலெழும்போது இன்னொரு அலை அதற்கு மேலே எழும்பும். இப்படி கடலுக்கு நடுவில் ஏற்படக்கூடிய அந்த பாதிப்பு அப்படிங்கிறது கரைக்கு வந்து சேரும்போது அது சுனாமி அப்படிங்கிற ஒரு பெரிய ஆழிப்பேரலையாக மாறி ஒட்டுமொத்த நாட்டையுமே அழிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இப்படி ஒரு நிகழ்வு ரஷ்யாவில் அரங்கேற போகுது அப்படின்னு தான் ஆய்வாளர்கள் இப்போ எச்சரிக்கை கொடுக்குறாங்க. சரி, கடலுக்கு நடுவில் எப்படி திடுதுப்புன்னு இப்படி ஒரு மாற்றம் வந்து ரஷ்யாவில் ஏற்பட்டுச்சு? ரஷ்யா வந்து சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்படக்கூடிய இடத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாடா அப்படின்னு கேட்டால் அந்த அளவிற்கு இல்லை அப்படின்னு தான் வரலாற்று ஆய்வாளர்கள் இதுவரைக்கும் குறிப்புகளில் சொல்கிறாங்க. பட் எதனால் இந்த சுனாமிக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு, எதனால் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது அப்படின்னு வேறு ஒரு பார்வையில் பார்க்க வேண்டிய தேவையும் இருக்குது. விளாடிமிர் சோலோவ்யாவ் அப்படிங்கிற நபர், அவர் ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி ஒரு செய்தியை ரஷ்யா 1 அப்படிங்கிற அந்த செய்தி சேனலில், அரசு செய்தி சேனலில் ஒரு இன்டர்வியூவில் உளறியிருந்தார். அது நம்முடைய கண் பார்வையில் இப்போ பட்டிருக்கு. அவர் என்ன சொல்கிறாரு, ட்ரம்ப்புக்கு வார்னிங் ஒன்று கொடுத்துருந்தார். அந்த வார்னிங் என்ன அப்படின்னா, அணுசக்தியை இயக்கக்கூடிய பொசைடான் அப்படிங்கிற டார்பிடஸ், இந்த 2 பெயர்களை மையப்படுத்தி அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறார். இந்த மாதிரியான அணுசக்தியால் இயங்கக்கூடிய இந்த பொசைடன் இதை பயன்படுத்தி கடலுக்கு அடியில் கதிர் இயக்கத்தை உருவாக்கி சுனாமியவே ஏற்படுத்த முடியும். ஸோ கதிர் இயக்க தாக்குதலை கடலுக்கு அடியில் ஏற்படுத்த முடியும் அப்படின்னு ரஷ்யா வச்சிருக்கக்கூடிய ஆயுதங்களை பற்றி அவர் ரிவீல் பண்ணுறார். ஸோ டிஃப்ரெண்ட் டைரக்ஷனில், கடலுக்கு அடியில், நீருக்கு அடியில் வெவ்வேறு டைரக்ஷனில் ஒரு இந்த பொசைடான் அப்படிங்கிறத கொண்டு வரும்போது அது ஒரு மிசைலு இன்னொன்று அட்டாக் பண்ணுறதுக்கான சூழ்நிலையை உருவாக்குவாங்களாம். அப்படி உருவாக்கும் போது ஒன்றோடு ஒன்று அது உரசும் போதோ மோதும் போதோ அதன் மூலியமாக கதிர் இயக்க தாக்குதல் வெளிப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கதிர் இயக்க தாக்குதல் அப்படிங்கிறது கடலுக்கு அடியில் ஏற்படும் போது அது மிகப்பெரிய அளவிலான ஒரு சுனாமியாக உருவாரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது ரஷ்யா இந்த கதிர் இயக்க அளவை 0.000001 அப்படிங்கிற அளவுக்கு மட்டும் வச்சு சோதனை செய்திருக்கலாம். எங்கே? ரஷ்யாவினுடைய கடலுக்கு அடியில் வச்சு இதை சோதனை செய்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விளாடிமிர் சோலோவ்யாவ் அப்படிங்கிறவர் 2 நாளைக்கு முன்னாடி ட்ரம்ப்புக்கு வார்னிங் கொடுத்தார்ல, இதே மாதிரி ஆர்டிக் கடல் அப்படிங்கிறது ரஷ்யாவினுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. இந்த ஆர்டிக் கடல் பகுதியை முழுவதுமாக கைப்பற்றுவதற்கு இப்போ துடிக்கிறாங்க அமெரிக்கா. அதில் பெரிய அளவிலான ஆதிக்கம் செலுத்துவதற்கு முயற்சி பண்ணுறாங்க. ஸோ அலாஸ்கா அப்படிங்கிற அந்த ஏரியா இப்போது பெரிய அளவில் சேதாரத்துக்கு உள்ளாயிருக்கு. இப்போது அமெரிக்காவினுடைய கடல் பகுதி, அமெரிக்காவினுடைய கடற்கரை ஏரியாக்களில் இப்படி ஒரு தாக்குதலை ரஷ்யா ஏற்படுத்துச்சு அப்படின்னா ஒட்டுமொத்த அமெரிக்காவுமே காலி ஆகிடும். ஏன் அமெரிக்காவை இந்த அளவுக்கு அட்டாக் பண்ணுவதற்கு ரஷ்யா முயற்சி பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அமெரிக்காவும் நாட்டோ நாடுகளும் ஒன்றாக சேர்ந்து ரஷ்யாவுக்கு எதிராக ஒரு பெரிய போர் ஒன்று, 3வது உலகப் போரை நடத்துவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கணிக்கப்படுது. அப்படி ஒரு நிகழ்வு நடந்துச்சு அப்படின்னா ரஷ்யாவுக்கு இருக்கக்கூடிய கடைசி வாய்ப்பு இது ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வச்சு தான் அமெரிக்காவை ரஷ்ய அதிபர் புட்டின் மிரட்ட போகிறாரு அப்படிங்கிற தகவலும் வெளியாயிருக்கு. இப்படிப்பட்ட நிலையில் உக்ரைனுக்கு புதிதாக பிரைம் மினிஸ்டர் ஒருத்தரை அறிவிச்சிருக்காரு ஜெலன்ஸ்கி. அதுவும் அந்த பிரைம் மினிஸ்டர் யார் அப்படின்னா அவங்க ஒரு லேடி. ஸோ ஜெலன்ஸ்கி அப்படிங்கிற நபர் பிரசிடெண்ட்டாக இருக்கார். அவருக்கு கீழே பிரைம் மினிஸ்டர் அப்படிங்கிற ஒருத்தரை இப்போ புதிதாக போஸ்டிங்கில் போட்டிருக்காங்க. எதற்காக இந்த சேஞ்ச் ஓவர் அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது, இன்னைக்கு காலையில் இந்த சுனாமிக்கான எச்சரிக்கையோ நிலநடுக்கமோ வருவதற்கு முன்னதாக ஜெலன்ஸ்கி ஒரு அறிவிப்பு கொடுக்குறாரு.
தன்னுடைய அமைச்சரவைக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாரு. புதிதாக ஒரு ஒப்பந்தத்தை ரெடி பண்ணுங்க, ஒட்டுமொத்த உக்ரைனும் இப்போது ரஷ்யா பக்கம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே 8 கிராமங்கள் பறிபோரிடுச்சு. தொடர்ச்சியாக கிராமங்களை கைப்பற்றி பைப்லைன் மூலியமாக ரஷ்ய வீரர்கள் நம்மளை ஆக்கிரமிச்சுக்கிட்டு இருக்காங்க. அமெரிக்காவுக்கு நான் கொடுப்பதாக சொல்லக்கூடிய அந்த லித்தியம் சுரங்கங்களையும் இப்போது முழுவதுமாக மைனிங் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த எல்லா ஏரியாக்களையும் ரஷ்யா கைப்பற்றிட்டாங்க. உக்ரைனுக்கான வளம் அப்படிங்கிறதே அந்த அரிய கனிம வளங்கள் தான். அதையும் இப்போ ரஷ்யா டேக் ஓவர் பண்ணிட்டாங்கன்னா உக்ரைன்கிட்ட எதுவுமே இருக்காது. அதற்கு மேலே அமெரிக்காவோ நாடுகளோ நம்மை பாதுகாப்பதற்கான தேவைங்கிறதே அவங்களுக்கு இருக்காது. ஏன்னா இந்த கனிம வளங்களை வச்சு தான் அவங்க நமக்கு ஆயுதங்களை சப்ளை பண்ணுறாங்க. கொடுத்த கடனை திருப்பி கேட்டாங்கன்னா கூட திருப்பி கொடுக்கறதுக்கு நம்மகிட்ட ஒன்றும் கிடையாது. ஸோ அமைதி ஒப்பந்தத்துக்கு நம்ம சம்மதம் தெரிவிக்கணும். ஸோ நாட்டோவில் நம்ம சேரமாட்டோம் அப்படிங்கிறதுக்கான உறுதிமொழியையும் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறது தொடர்பாக தன்னுடைய சகாக்கள்கிட்ட அவர் கலந்த ஆலோசனையை செஞ்சுருக்காரு. இதுக்கடுத்து இப்போ செய்தி எப்படி வெளியாகுதுன்னா, இந்த புதிய ஒப்பந்தம் 2 நாட்களில் வெளியாகும் ஜெலன்ஸ்கி சைடில் இருந்து. அதற்கு ரஷ்ய அதிபர் புட்டின் சம்மதம் தெரிவித்தார்னா 2 பேர் உட்காந்து அதை சைன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உக்ரைன் ரஷ்யா போர் அப்படிங்கிறதும் முடிவடைவதற்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பட் அந்த அக்ரிமெண்ட் டீலில் ரஷ்ய அதிபர் புட்டின் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் அந்த இடத்துல இல்லைன்னா மறுபடியும் தொடர்ந்து இந்த மிலிட்ரி வாரை நடத்திக்கிட்டு தான் இருப்பார் ரஷ்ய அதிபர் புட்டின். அதில் மாற்று கருத்து இல்லை. அமெரிக்காவால் முடியாத ஒரு விஷயம் ரஷ்ய அதிபரை தோற்கடிப்பது. வரலாற்றில் அப்படி ஒரு நிகழ்வை மாற்றியமைக்கக்கூடிய ஒரு சம்பவத்துக்கு ட்ரம்ப் தயாராக இருப்பாராங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்டா இல்லை நியூஸ் ரீடரா வரணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்படின்னா இது உங்களுக்கான பெரிய வாய்ப்பு. ஒரு பெரிய இலக்கோட அதற்கான முதல் படிக்கட்டு தான் இந்த பயிற்சி பட்டறை. தியரிட்டிக்கல் அண்ட் ப்ராக்டிக்கல் கிளாஸினுடைய முடிவில் சர்டிஃபிகேட்டும் கொடுக்கப்படும். தொடர்புக்கு 94493594 என் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா 94493594 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள்.